போன எபிசோடில் என்ன பார்த்தோன்னாப்பா, ராமர் ஜலசமாதி ஆனதுக்கப்புறம் முருகர் வந்து சீதைக்கும் வால்மீகிக்கும் பிறந்த வந்து குசலவன் அவரை வந்து அயோத்திக்கு வந்து மன்னராக ஆக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்றத பார்த்தோம். ஆக்சுவலாக ராமருக்கு வந்து நிறைய நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்றத பலமுறை நிறைய எபிசோடில் சொல்லியிருக்கீங்க. இப்போது இது யாரோடையோ பையன், சீதைக்கும் வால்மீகிக்கும் பிறந்தது, ராமருக்காக கொண்டு போய் முருகர் வளர்த்து கொண்டு போயெல்லாம் வந்து ஏற்றிட்டு வராரு. அப்படின்னும் போது ராமருக்கும் வந்து நிறைய நல்ல முருகருக்கும் நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் இது வரைக்கும் நிறைய சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக வந்து அவர் எந்தெந்த விஷயத்தில் ஒரு நல்ல குணங்களோடு இருந்தார் முருகர் அப்படின்றத கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். அதாவது ராமருக்கும் முருகர் உதவி பண்ணதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி நட்புக்கு செய்தது, அதெல்லாம் குடும்ப உறவுக்கு செய்தது. குசலவனை வந்து ஆட்சியில் ஏற்றுனது வந்து சீதைக்காக, ஒரு பெண் உரிமை. ஒரு கணவனுக்கு பிறந்தாலும் மனைவிக்கு பிறந்தாலும் புள்ள தான் இல்லையா? அந்த மாதிரி தான் எப்படி அங்கதனுக்கு உதவி பண்ணாரோ அந்த மாதிரி வந்து சீதை பையன் குசலவனும் ஆட்சியில் ஏற்றினார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ராஜாவுக்கு உண்டான குணங்கள். ஆனால் அதெல்லாம் தாண்டி எங்கே முருகர் நிற்கிறாருன்னா, எதிரி ராவணனுக்கும் சீதைக்கும் பிறந்த லவனை மறுபடியும் என்ன பண்ண அவருக்கு உதவி பண்ணுறது தான் வந்து வேறு யாரும் நினச்சி பார்க்காது. அது சிவன் குடும்பம் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏன்னா சிவன் சில சிந்திச்சதை இவர் செயலில் கொண்டு வந்து, சிந்திக்கிறது கூட சில டைமில் வந்து ஒரு இடத்துல உட்காந்து சிந்திச்சிடலாம். செயலுன்னு வரும்போது அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்றது அவர் முருகருக்கு தான் தெரியாது இல்லையா? அப்போ அணுகுண்டு ஒன்று இருந்தால் தயாரிச்சா நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கும் அணுகுண்ட ப்ராக்டிக்கல் ரெண்டுங்க இருக்கு. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, துணிஞ்சு ஒரு வேலையை செய்கிறார். இது எப்பயுமே இவர் வந்து செஞ்சுட்டு சொல்கிறவர், வந்து சொல்லிட்டு செய்கிறவர். அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஒரு டிக்ளரேஷன். ஏன்னா முன்னாடி ஜென்ரேஷன் சொல்லிடுறதுனால அது முன்னாடி சொல்லிட்டு செய்ய வேண்டிய கட்டாயம். இவர் பார்த்தீங்கன்னா லவன், ஏன்னா லவனும் அவனும் அண்ணன் தம்பி, சீதைக்கு பிறந்தவங்க. யாரும் குசலவனும் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க தான். ஒருத்தன் ராமனுக்கு பிறந்தவன் லவன், வால்மீகிக்கு பிறந்தவன் குசலன். குசலனுக்கு வந்து அயோத்தியில் பவர் கிடச்சிச்சு. ஏன்னா ராமரை விட குசலவன் பையனை தான் செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா ராவணன் பையனை கொண்டு போனால் அது நல்லா வராதுன்னு விட்டாங்க. அப்போது அந்த லவனுக்கு என்ன சிக்கல் வரும்னாக்கா, முருகர் யோசிக்கிறாருன்னா, இவன் வீட்டில் பெரியவன், சீதைக்கு பிறந்த பையன், ரெண்டாவது பையன் ஆட்சிக்கு போயிட்டான் இல்லையா, ஏற்றிட்டு வந்துட்டான். அப்போ பையன் என்ன பண்ணுவான், ஒன்று சன்னியாசி ஆகிடுவான், இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்குவான், இல்லை அப்பாவை கொண்டுட்டாங்கன்னு எதிரியாக கூட மாறலாம். ஓ நம்ம ராவணன் பையன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கிறாங்களா, தீவிரவாதியை கூட மாறலாம். இதுதான் கதையை எடுத்திருப்பாங்க நாயகன்ல இல்லையா? இருக்கலாம். இந்த மாதிரி இப்போ வளர்த்த பையன் வந்து எண்டில் வந்து சாவடிச்சிடறான்ற மாதிரி கண்டிப்பாக கூட ஆகலாம். எப்படி வேணாலும் ஆகலாம். ஆமாம். ஏன்னா அவனுடைய ஜூனியர் வந்து இது அயோத்தியை ஆள்றான்ல புதுசில். அப்போ லவனுடைய மைண்டு என்ன இருக்கும், அதை புரிஞ்சவர் தான் முருகன். வாழ்க்கையில் இந்த குழந்தை வந்து ஒழுங்காக வளர்க்கப்படலைன்னா இது வேற மாதிரி சமுதாயத்துக்கே எதிராக கூட மாறதுக்கு விரிஞ்சா போயிடும். அந்த மைண்டை புரிஞ்சவர் அவர். அதனால அவர் என்ன பண்ணார்னா, அந்த ராவண பையனுக்கு ஒரு இடத்த கொடுக்குறாரு. அது எங்கன்னா இந்த பகுதி திண்டிவனம், விழுப்புரம் போன்ற பகுதிகள்லாம் இருக்குல்ல, தொண்டமண்டலத்தில் ஒரு பகுதியை கொடுத்து அவனை வந்து ஆள சொல்கிறார். லவணாசுரன். இந்த இதுக்கு ஆதாரம் என்னன்னாக்கா, விழுப்புரத்துலேருந்து இது சேலம் போவோம்ல, அந்த வழி இருக்கு இல்லையா, உளுந்தூர்பேட்டை அந்த டர்னிங்லேயே வந்து லவணாசுரம் கோயில் இருக்குது. லவணாசுரம் கோட்டை, லவணாசுரம் கோட்டைனே இருக்குது, அது ஒரு பேர் கோட்டை இருக்குது. இந்த பக்கம் வந்து அந்த இது திண்டிவனத்தில் இருக்கு இல்லையா, ஒரு முக்கியமாக லவன் வந்து சீதைக்கு லவன் பிறந்தது பெருமுக்கல், அதுவும் அங்கே பக்கத்தில் தான். சீதை எங்கே இவனை பெற்றுச்சோ அந்த சரௌண்டிங்லேயே அவனுக்கு இடம் கொடுக்குறாரு. ஏன்னா அவனுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல, அவன் பிறந்த ஊர். ஆமாம், முருகரே தான் தாய் தான் பிறந்த அந்த கர்நாடகாவில் தானே வந்து இறக்கிறதுக்கே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி அது ஒரு சென்டிமெண்ட்டாக அவர் உனக்கு கேட்டிருப்பார். எங்கே நேரம் கொடுத்துட்டார், நான் எங்கே பிறந்தேன்னா அங்கேயே கொடுங்கன்னு கேட்டு வாங்கி கொடுத்துட்டார். இப்போ நாம் கொஞ்சம் யோசிக்கணுங்க.
ஒரு முருகருக்கு இது வந்து சாதாரண மனிதன், ஸ்டேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. இப்போ இது சிவனுக்கு இருந்தது, இதே தான் முருகருக்கு இருந்தது. இதெல்லாம் பின்பற்றி தான் இப்போ இங்கே அண்ணாவில் ரீசெண்டில் சொல்ல கூட பார்த்தீங்கன்னா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. எதிரியாக இருந்தாலும் அவங்க வீட்டில் மல்லிகைப்பூ பூக்குண்டா அப்படியா? அந்த மாதிரி தான் லெவனை நினைக்கிறார். லெவன் அப்படி தான் நினைக்கிறாரு. இந்த அந்த ட்ரெடிஷன் இதுதானே வந்து இவருக்கு வருது. அதான். அண்ணா மட்டும் எங்கேருந்து வராரு? அந்த பிளட்டில் தானே அப்படியே வராரு அவர். அவர் சிவனுடைய அந்த ஃபேமிலி அந்த இதில் தான் வராரு அவர். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த முருகர் என்ன நினைக்கிறாருன்னா, நாம் வெறும் அரசனாக இருந்தோம், சிவனுடைய பிள்ளையாக இருந்தோம், அவர் உலக போராளியாக மாறணும். இப்போ என்னன்னா உலகத்துக்கு உதாரணமாக மாறணும். ஸ்டேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. ஸ்டேட்ஸ்மேன் சொன்னாக்கா ஒரு அரசருக்கெல்லாம் அரசன். அதாவது தி கிரேட்னு சொல்லுவாங்கள்ல, நெப்போலியன் தி கிரேட்டு, அசோக தி கிரேட்டு, அக்பர் தி கிரேட், கிரேட்லாம் சொல்கிறாங்களே, அந்த கிரேட்டு இருந்த முருகன் தான். இந்த கிரேட்னு ஏன் வருதுன்னா, இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு திங்க் பண்ணுறவன் தான். ஓகே. அரசன்ல பேரரசன். பேரரசன். ராஜாதிராஜ். நெப்போலியனை விட்டுட்டு அவன் ஒய்ஃபு போயிடுச்சு. போய் அது வந்து அவன் போருக்கு போயிட்டான். அவங்க அது 2 பேருக்குள்ளே பிரிய வந்துச்சு. அது போய் அது ஒரு ப்ராஸ்டியூஷன் ஆகி அது கடைசியில் அது கொஸ்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு நோய் ஆகி எங்கேயோ ஒரு இடத்துல ஒதுக்குப்புறத்தில் வாழ்ந்துட்டு இருக்காது. அவர் வந்து இந்த போர்லாம் முடிஞ்சு ஹிட்லருக்கு வந்து கொஞ்சம் ஒரு அமைதியாக இருக்கும்போது ஒரு மனசில் வாட்டுது, தன் மனைவி பார்க்கணுன்னு. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஏங்க அது வந்து ப்ராஸ்டியூட் இருந்ததில் இருக்குதுங்க, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பேர் கெட்டு போயிடும். பேர் கெட்டு என்னடா பேர் கெட்டு போயிடும்னு சொன்னார். ப்ராஸ்டியூட்டாக இருந்தான்னா பேயாக இருந்தானா பணமாக இருந்தாலும் என் மனைவி தாண்டான்றார். நேராக போய் அதை போய் பார்த்து அதை இது பண்ணுறாரு. அப்போ எவ்வளோ பெரிய கிரேட்டாக இருக்காம, அது எவ்வளோ பெரிய லெவலில் போனபார்ட் நல்லா ஒவ்வொன்று இருக்கும்போதே தன் மனைவி இல்லை சம்மந்தம் இல்லை என்ன ஒத்துதான் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பான். ஆனால் ஒதுக்கப்பட்டு ப்ராஸ்டியூட் ஆகி நோயில் பாதிக்கப்பட்டு ஒரு இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொம்பளையை போய் என் மனைவின்னு டிக்ளேர் பண்ணுற மாதிரி வந்தேன். அதனால தான் அவன் போன பாட்டு. கண்டிப்பாக அசோகர் வந்து எவ்வளோ பெரிய ஆள், மிகப்பெரிய போராளி, அவர் உலகத்தையே கைப்பற்ற அளவுக்கு வல்லமை எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் மைண்டு மாறின பிறகு செடி மரம் கொடியெல்லாம் வந்து ரோடெல்லாம் வச்சு மரஞ்செடி கொடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அகிம்சை. அவங்க பிள்ளைங்கள்லாம் என்ன தெரிஞ்சுன்னா, நீ சண்டை போடுறது மற்ற கற்றுக்கிறதுலாம் முக்கியம் இல்லை, மனிதநேயத்தை கற்றுக்கிடான்னு ஊர் ஊராக போய் என்ன பண்ண, அன்னதானம் பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லி இலங்கை மற்ற ஊருக்கெல்லாம் அனுப்பிச்சு ஆளுக்கு போய் தொண்டு செய்ய அனுப்பிச்சு. சோஷியல் சர்வீஸ் முதல்ல கற்றுக்கடா, மீதி அப்புறம் கற்றுக்கலான்டான்ட்டார். மனிதநேயம் இதை வந்து காந்தி செஞ்சிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, அவர் பசங்க தான் அது நாட்டை ஆண்டிருக்கும். அந்த அளவுக்கு வந்து அதனால தான் அவங்களாம் கிரேட். இந்த கிரேட்டில் முதல் கிரேட் யாருன்னா சிவன் புள்ள முருகன் தான் கிரேட். எனக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவர் வந்து இவனை வந்து லெவனை வந்து மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? கண்டிப்பாக. அதே மாதிரி இதுவும் சொன்னீங்க சூரபத்மன் விஷயத்தில். இவர்கிட்ட ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்தே ஒரு குணம் இருக்குது. இது இவருக்கு பிளட்டில் வந்தது. அது சிவன் வந்து எப்பயுமே மன்னிக்கிற குணம் உள்ளவர், எதிரியும் மன்னிக்கக்கூடியவர் அவர். ஆனால் மன்னிக்கிறது வேற, ஆனால் போரில் ஈடுபடும் பொழுது மன்னிச்சா சில நேரங்களில் உயிர் கூட ஆபத்து வந்துடும். அது எதிரி வந்து என்ன பண்ணுவான்னா வளர்ந்துருவான், மன்னிச்சா டக்குன்னு திருப்பி நேரம் பார்த்து அடிச்சிடுவான். அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மன்னிப்பையும் எடுத்துக்கிறாரு, அதே நேரத்தில் அவன் திரும்பி நமக்கு எதிரியாக பாயாத அளவுக்கு தன் கட்டுப்பாட்டிலையும் வச்சுக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சூரபத்மனை துரத்திக்கிட்டு போகிறாரு, துரத்திக்கிட்டு போய் அடிக்கிறார் மலேசியாவில் காலம். உடனே அவனுக்கு பசங்களாம் ஓடுறானு, உடனே எல்லாம் சொல்கிறாங்க அவனை துரத்தி போய் காலி பண்ணிடலாம் அப்படின்னாரு. எதுக்கே அப்படின்னாரு, அவங்க அப்போ தான் நமக்கு எதிரி, அவன் பசங்களை எதுக்கு இல்லைங்க, அவன் என்றைக்கு இருந்தாலும் நமக்கு எதிரி அவன் எல்லாம் உயிராட விட்டா முளைச்சி வருவான் அப்படின்னு. அப்படி போய் நீ அவனை நல்லாக்கிறவனை அடிச்சுன்னா அவன் அடுத்த பிறவிலையாவது நமக்கு எதிரியாக வந்துடுவான், வேண்டவே வேண்டாம், அவன் தான் தப்பு பண்ணான், அந்த பகை இதோட முடிட்டுன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கூட்டின்னு வந்து அந்த இலங்கையில் அவங்க 2 பேருக்கும் ஆட்சி செய்கிறதுக்கான உரிமை கொடுத்து அவங்களுக்கு 2 கொடி கொடுக்குறாரு. ஒன்று சேவல் கொடி, ஒன்று மயில் கொடி. 2 கொடியை கொடுத்து 2 ஆட்சியாக வச்சு 2 பேரும் லெஃப்ட் ரைட்டு பாடி கார்ட் ஆகிட்டார். யார் எதிரியுடைய புள்ளியை தனி பாடி கார்டாக நம்புறாருன்னா தான் உயிருக்கு ஆபத்து அவனால் வரலாம்ல. இவங்களே வந்துட்டாங்கன்னா வேற யாரும் வரவே எதுக்கு இல்லை. அவர் நினைக்க என்னைக்கு வேணாலும் அவன் குத்தலாம்ல. ஏன்னா எங்கள் அப்பா போட்டு நல்லா பாடுறான்ல, அந்த தைரியம் இருக்கு அவருக்கு. என்னன்னா இந்திரா காந்தி பாடுகாடு போட்டான்ல. ஆனால் சூரபத்மன் பையன் நம்ம பக்கத்தில் இருக்கிறான போட்டுருவோன்னு எல்லாம் பயமுத்திருப்பான். டேய் அப்பா அப்படி இருந்தால் புள்ள அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை.
எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னா அவன் நம்பிக்கை நல்ல சூழ்நிலை வளர்ந்தானுங்கன்னா அவனுக்கு நல்ல வளர்ந்து இதை விட நல்லவன் ஆயிடுவான். சூழ்நிலை தான் அவனை சூரபதுமனுக்கு எடுத்துச்சு. சூழ்நிலை அவனை பெரிய ஆளாக்கன்னு நினைச்சு இது ஒரு பெரிய அதிசயம். அது அதாவது சிவன் வாயால சொல்லிட்டு போயிருக்கலாம், அந்த செயலில் செய்யறாரு, உயிரை பணி வைக்கிறாருல, எக்ஸிக்யூட் பண்ணணும். எல்லாம் சொல்லுவான். கண்டிப்பா பாரு சூரபதுமன் பசங்க முருகர் போட்டு தள்ள போறாங்க. அது ட்ரையும் பண்ணியிருப்பாங்க. டைம் இல்லை. ஆமா, அதனால ஆனால் கூட வச்சு காலி பண்ணிடலாம் முருகன். முருகன் கூட நினைச்சுப்பாங்க, ஆனா அது நடக்கலை. அதுதான் வந்து முருகர்கிட்ட கெத்து. அதாவது ஒன்று செயல்படுத்துறதுல இருக்கக்கூடிய கெத்து. அது கெத்துன்றது முருகனுக்கு ஒரு நாள் தான் கெத்துன்றது. சொல்லிட்டு அடிக்கிறது சொல்லிட்டு அதாவது ஒரு கெத்துன்னு பேர். அப்படி பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த இதுக்கும் வர்றாரு அவர். எங்கே வர்றாருன்னா ராவணன் போலியே என்ன பண்ணுறாருன்னா அதே மாதிரி தான். ராவணன் வந்து நம்ம அப்பாவுக்கு எதிராக போய் திரும்பிட்டார், சிவபக்தனாக இருந்தார். அப்புறம் ராமருக்காக நாம் அதை போய் ராவனோட சண்டை போட்டோம் இல்லையா, போட்டு மீட்டு கொடுத்தோம். அவர் கொஞ்சம் வணங்கி போயிருக்கலாம், இறந்துட்டாரு. ராவணன் நம்ம எதிரி, அப்பாவுக்கு எதிரி, அதில் நாம் வந்து அவன் பையனுக்கு ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு ஏகப்பட்டு பேர் சொல்லியிருப்பான். சார் குசலவனுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதெல்லாம் நியாயம். அது ஏதோ ஒரு வால்மீகி, ஒரு முனிவர் இல்லையா, அவர் அப்பாவோட நண்பர், தமிழ் புலவர், அதெல்லாம் செய்ததெல்லாம் ஓகே. ஆனால் இவனுக்கு மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா இவன் எதிரியினுடைய பையன், வால்மீகியினுடைய, அதாவது இவனுக்கு ராவணனுக்கும் சீதைக்கும் பிறந்தவன். என்னைக்கு இருந்தாலும் அவன் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா, அதாவது ராமருக்கு சப்போர்ட்டு நீங்கள் பண்ணலைன்னா ராவணன் இறந்துருக்க முடியாது இல்லையா. சிவன் சொன்னா கூட சிவனையே மதிக்கல அவன். சிவன் முருகர்ல மீறி ராவணன் கை சிவனையே மதிக்கல அவன். சிவனையே அந்த மலையோட தூக்கிட்டு போறான்ட்டான். அப்படி இருக்கும்போது சிவனுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. ராமர்கிட்ட இது முருகரை கூப்பிட்டு இந்த ராமருக்கு கொஞ்சம் உதவி பண்ணுன்னு சொன்ன பிறகு தான் அடிச்சு காலி பண்ணாரு. அப்போ அவன் கோவம் எங்கே வரலாம், முருகர் மேலே. இந்த முருகன் மட்டும் இல்லைன்னா எவனை நம்மளை அசைக்க முடியாதுடா அப்படின்னு நினைச்சிருப்பான் அவன். அவனை செத்து போயிட்டான். அவன் போகும்போது கூட அவன் பையன் என்ன பண்ணியிருப்பான், நம்ம அப்பா மட்டும் இந்த முருகர் தலையிடலாம், ஒவ்வொன்றும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, இந்தியாவுக்கே நம்ம தான் ராஜா அப்படின்னு அவன் நினச்சிருப்பான்ல. குசலம் இருக்கிற இடத்துல நாம் தான் இருப்போம் இல்லையா. உண்மையிலே நீங்கள் வந்து ராவணன் உயிரோடு இருந்தாருன்னா யார் இருப்பா, சீதியின் மகன் குசலம் தான் அங்கே இருந்திருப்பான். இந்த இவன் லவன் தான் டெல்லி ஆளக்கூடிய பொறுப்புல வந்திருப்பான். ராவணன் வந்து பெரிய ஆளாயிட்டார். அப்படிதான் வந்திருக்கும். அது அப்படிதான் நினைச்சான். சீதைக்கும் ராவனுக்கும் பிறந்த லவனை வந்து இந்தியாவினுடைய தலைவர் ஆக்கத்துக்கு தான் பிரம்மாவே பிளான் பண்ணார் அவர். அது முறியடிக்கப்பட்டாச்சு. இப்போ குசலம் மேலே போயிட்டான், நான் பிராமின் மேலே போயிட்டான், ராவனுக்கு பிறந்தவன் போயிட்டு ஆகிட்டான். அப்போ அவன் பழி வாங்குவானா இல்லையா. கண்டிப்பாக நம்ம இடத்த தான் குசலவனை கொடுத்தாங்க. அது குசலவனை மேலே ஏத்தந்து யாரு, முருகர் கூட ராமர். சரி ராமர் போயிட்டாரு, ஒன்லி குசலவன் முருகன் தான் இருக்கிறாரு, போட்டு தள்ள நினைப்பான்ல. ஆனால் அது அந்த மனப்பான்மையை பார்த்தவர் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குழந்தைக்கு நெஞ்சு விதைக்கக்கூடாது, அதனால் அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு நாட்டை, லவனேஸ்வரம், அதாவது லவனுக்கு எதிரி, அதாவது ராமாயணத்தில் எதிரியாக இருந்த ராவணனுடைய பையனுக்கு ஒரு நாட்டை கொடுத்து அரசனாக்கி அவனுக்கு தன்னுடைய பேத்தி ஒன்று கொடுக்குறாரு, சொந்தமும் ஆகிறார். உடனே ராவணன் பையன் என்ன நினைப்பான், சே முருகர் மாதிரி நம்ம அப்பா இல்லையே, முருகர் மாதிரி நம்ம அப்பா ராவணன் இருந்திருந்தாருன்னா அவருக்கு இந்த தீங்கெல்லாம் வந்திருக்காதே. அது புரியுதுங்களா. முருகரால் அடிக்க வேண்டிய இது ஒரு நிலைமை வந்திருக்கு. அவன் அப்படியே என்னன்னா ராவணனுக்கு பையன் வந்து முருகருக்கு எதிரியாக மாற வேண்டியவன் முருக பக்தனாக மாறியதான். அப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ சூரபத்மன் விஷயத்தில் வந்து ஒரு தப்பான தமிழன் அவனுடைய பையனை மன்னிச்சு அவர் வந்து இது பண்ணுறார். அடுத்த கட்டம் இன்னும் வந்து அனுபவத்தில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ராவணன் விஷயத்தில் ஒரு தப்பான பிராமணன் இல்லையா, அவனுடைய பையனையும் மன்னிக்கிறார். அவர் ரெண்டுலேயுமே வித்தியாசம் கிடையாது அவருக்கு. நீங்கள் நான் ஏற்கனவே முருகருக்கு ஒரு ஹேங்கிள் இருக்குது, அது சிவன் கற்றுக் கொடுத்தது தான். நல்லவன் கெட்டவன் தான் முக்கியமாக, பிராமணன் நான் பிராமணன் பார்க்காத. ஏன்னா தமிழனாவதுப்பா முருகர் விஷயத்தில் வந்து இவர் ஒரு தமிழ் தேசியவாதி, ஒரு தமிழர்களுக்கு தலைவராக இருக்கிறாரு. அதனால தப்பான தமிழன் பையனை எடுத்து திருத்துறதுன்றது ஒரு கடமை மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக ஆரியத்தையும் பிராமணர் இல்லையா, பிராமண வர்ணாசிரமையும் அந்த விஷயத்துக்காகவே எதிர்த்தவர் வந்து ஒரு பிராமணனோட பையனை எடுத்து இல்லை. அதுக்கு என்ன காரணம், அதான் இன்னும் கேரக்டர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இல்லை அது அவங்க ஆரம்பத்திலேயே அவங்க ஒரு விதை போட்டாங்க. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, முருகர் வந்து சூரபத்மன் நடிச்சாரா, அவன் நான் பிராமன் தானே. ஆமாம். அதே நேரத்தில் பிரம்மா தூக்கி எதுக்கு உள்ளே போட்டார், ஆரியரையும் தூக்கி உள்ளே போட்டார். சூரபத்மன் அடிக்கும்போது எல்லாம் நினைச்சிருவான், ஏய் பாப்பாம் பேச்சு கேட்டுக்கிட்டு
ஆரியன் பேச்சு கேட்டு சோழன் தமிழை தூக்கி உள்ள போட்டான்டா, தமிழனை கொண்டுட்டான்டான்னு நினச்சிருப்பாங்க. தப்பா இருந்தாலும் தமிழன் தமிழன் தான் நிறைய பேர் தப்பா பண்ணா தமிழனா இருந்தாலும் அது பிரம்மாவா இருந்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான் நினைக்கிற. நல்லவன் கெட்டவன் தான் இங்க வந்து ஆரியன் திராவிடன் தமிழன் நான் தமிழன் அப்படின்றதுக்கு இடமே எல்லா இல்லை. தத்துவமும் அதுக்கு அப்புறம் தான். அதுக்கு அப்புறம் தான் ஹியூமனிஸ்டிக், நல்லவன் கெட்டவன். நல்லவன் கெட்டவன்ற மனிதநேய தத்துவம் தான். அன்பே சிவம், ஒன்றே குலம், யாதும் ஊரே யாவரும் கேளியர் இல்லையா? அந்த மாதிரி வந்து அந்த தத்துவத்தில் அவங்க தெளிவாக இருந்ததுனால தான் இந்த இவனை லவணாசுரனை மன்னிக்க முடிஞ்சது. அந்த லவணாசுரம் பிறந்த இடம் தான் இது, இந்த ஊர் திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இருக்குது. சொல்லிட்டீங்க சொல்லிட்டு இல்லையா? பிறந்த இடத்துலயே அவனுக்கு இடமும் கிடைச்சிச்சு, அவன் மகிழ்ச்சியாகவும் ஆயிட்டான் இல்லையா? ஆக எதிரியும் வந்து மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அவர்களுக்கு வழிகாட்டியாகவும், எதிரிக்கும் வழிகாட்டியாவா இருந்த. அப்ப அன்னைக்கே ஒரு ஐநா சபை இருந்தது. என்ன கிட்டத்தட்ட ஒரு வழிகாட்டு, ஒரு முன் உதாரணமா இருந்திருக்கிறார் அவர். இந்த இதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த குணம் தான் வந்து இப்போ இந்த ராஜராஜ சோழனுக்கும் பார்த்தீங்கன்னா அவன் ராஜாதிராஜன் பேர் எடுக்கிறதுக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உண்மையிலேயே நாம் அங்கே தான் வரணும். ராஜாஜனுக்கு எங்கேருந்து வருது அது? நீ பாருங்க, ராஜராஜ சோழன் கோயில் கட்டுறான், அதில் வந்து முருகரும் இருக்கார். அவர் கடைசி காலத்தில் வந்து ஒரு முருகர் கோயிலையே வந்து நம்ம பார்த்தோம் சார். அது என்ன கோயில் அது? ஒரு கோயிலில் ராஜராஜ சோழன் சாஷ்டாங்கமாக விழுந்திருப்பார், சிவபாத சேகர் என்ற கோயிலில். முருகரையும் சிவனையும் வந்து வழிபடுறாரு அவர். அப்போ என்ன அவர் என்ன அதுல இருந்து ஏன் வழிபடுறாரு? நாம் என்னடா செஞ்சோம், சிவனுடைய பார்வையே வேறடா அப்படின்னு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த புத்தர்கள் இருக்காங்கல்ல, இவர் இந்து மதம் சைவம், ஆனால் இவர் இன்னொரு கோயிலை தான் கட்டணும் மொழியே. ஆனால் புத்தர்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு இடம் கொடுத்து நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய கோயில் கட்டுன்னு சொல்கிறாருன்னா, அப்போ என்ன நினைக்கிறாருன்னா அதாவது இப்போ இந்த செக்யூலர்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம நாடு செக்யூலர் நாடாக இருக்கிறதுக்கே காரணம் இப்படிப்பட்ட ஆளுங்க தான். சிவன் முருகன்லேருந்து இது செக்யூலர்ன்றது வந்துக்கிட்டே இருக்கு. நேரு கூட செக்யூலர்ன்ற அந்த இது இருக்கு இல்லையா? நேருடைய ஃபேமிலி என்ன, அவங்களுக்கு வந்து என்ன இருக்கு? பண்டிட்டுன்றவங்க யாருன்னாக்கா தமிழ்நாட்டை சேர்ந்த பண்டிதர்கள். சிவனுக்கு சிவனுக்கு வந்து பூசை பண்ற பண்டிதர்கள் அவங்க. ஒரு காலத்தில் அப்படியே வந்து காஷ்மீரில் போய் சிவன் படையெடுத்து காஷ்மீர்லாம் போனார்ல, எல்லாம் போனார் இல்லையா? அப்போ வந்து அங்கே போய் தங்கினவங்க அவங்க. அது காஷ்மீர் சைவம் ஆயிடுச்சு, இது வந்து தமிழ்நாடு சைவம் ஆயிடுச்சு. அதனால தான் எப்பயுமே வந்து நேரு குடும்பத்துக்கும் இந்திராவுக்கும் தமிழ்நாடு ஆபத்து வரும்போதெல்லாம் உதவி பண்ணிருக்கு. சைவம்ன்ற இந்த லிங்க் இருக்கு. கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதனால ராஜராஜ சோழனுக்கு வந்து அந்த எல்லா மதமும் சமந்தான், ஒரு சமத்துவம் தான். நான் இந்துவாக இருக்கலாம், ஆனால் மற்ற மதத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்ற மனிதனை எங்கேருந்து வந்ததுன்னா, அது வந்து சிவன் முருகன்லேருந்து அப்படியே வருது. அதான் காங்கிரஸில் வந்து இப்போ கான்ஸ்டியூஷனில் செக்யூலர் அண்ட் சோஷியலிசம்னு ரெண்டு விஷயம் உள்ள வருதுன்னா இங்கேருந்து தான் வருது. இதை நாம் வந்து செய்ய மறந்துடுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வருது, முருகன் இப்போ தான் கையில் எடுக்கிறாங்க. இனிமேல் வந்து முருகனை பற்றி டீப்பாக போக தான் பிஜேபிக்கே என்ன புரியும், தமிழ்நாட்டு கடவுள் எல்லாம் முருகரு, இந்தியாவின் கான்ஸ்டியூஷனே முருகரு, ஏன் ஐநா சபையே முருகருன்றது எப்போ வரும்? இன்னும் ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆகிடும். ஆமாம், நாத்திகம் உங்களும் முருகர் கையில் எடுக்கிறாங்க. தமிழ் மாநாடு கொண்டாடுறாங்க. ஆத்திகம் பேசணும்னு முருகனை கொண்டாடுறாங்க. ஆத்திகத்தில் நம்ம வர்ணாசிரமம் பேசணும்னா இல்லைங்களா? சைவனும் முருகத்தை கொண்டாடுறான், வைணவமும் முருகனை கொண்டாடுறான். அப்போ என்ன ஆகும்? நீ வரலாற்று அறிஞர்களும் வந்து முருகன் வந்து உலகம் பூரா வாழ்ந்தாருன்னு இப்போ வரலாற்று அறிஞர்கள் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டான். கிறிஸ்துவ இந்த மாஸ்டர் விக்டர் போன்ற கிறிஸ்துவர் அவர் வந்து முருகர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? ஆமாம், சிவனை தொடாமல் இந்தியா பிடிக்க முடியாது, முருகரை தொடாமல் தமிழ்நாடு உள்ளே வர முடியாது. இல்லை, உலகத்துக்கு ரவுண்ட் பண்ண முடியாது, உலக அரசியலே பேச முடியாது, ஐநா சபையை பேச முடியாது அப்படின்றது இப்போ ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஐநா சபைக்கு முருகன் தான் வந்து நடுநிலைமைன்ற அந்த கான்செப்டை முருகன் தான் போட்டு சிவன்லேருந்து ஆரம்பித்து அதை செயல்படுத்துறதுல முருகர் வந்துடுறார். சரிப்பா, இப்போ வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து ராமரும் இறந்துட்டார், இங்கே பார்த்தீங்கன்னா சீதையும் இறந்துட்டாங்க, அவங்க பசங்களுக்கெல்லாம் ஒரு வழி காமிச்சிட்டாரு முருகர் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வால்மீகி இருக்கார், அவர் வந்து தமிழ் சங்கத்தில் இருந்து புலவராக இருந்து எழுதினவர்
அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. இவங்க தான் வந்து ஆரியர்கள் தான் அவனுக்கு திருடன்ற பட்டெல்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. வால்மீகிக்கு முருகர் சொல்லி தான் அவர் ராமாயணத்தை எழுதினார் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. அந்த விஷயம் என்னன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். கண்டிப்பாக பார்ப்போம்.